அனுதினமும் எனக்கு நிம்மதியாக வர வேண்டிய அவை காவல கனவில்லையே. கிடைக்கும் அந்த படம் கல்யாண சாமா போச்சு
மூணுத்தி அறுத்து வாயில போட்டு என்ன பண்ணது அழுவா சொல்லு என்ன பண்ணு சொல்லு சொல்லு அதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாது பம்பு வச்சு விடப்பாரு என் பொண்டாட்டி வச்சாலும் விடுவா என் மாமியாரு கேட்பாரு பொண்டாட்டி விட்டாலும் விட்டா மாமா கேட்கப்பாரா கையில வரப்பாங்க பிசியா ஒழுங்கா சொல்லு என்ன பண்ணது தப்பா நினைக்காதீங்க என் மாமியார் கல்யாணத்துக்கு சீதனமா கட்டது மூணுப்பட்ட வெள்ளி அண்ணாக்கா ஒரு உட சாக்குறீங்க கட்டுக்கல்ல கொட்டி சத்தியபுரி நாடு சத்தியா போறேன் சத்தியா போறேன் சத்தியபுரி நாட்டு ஆண்டு வரும் சத்தியசீல மன்னனுக்கு இருக்க வேண்டிய அமைச்சர் விசாக்கோட்டி என்ன வருகிறேன் ஒரு புகையே ஒரு சிங்கமாக வந்து வருகிறேன். உண்மைதான் ஐயா. இந்த நாட்டுக்கு எதுக்காக கோடி வந்து வாழ வழி இல்லாம வடநாட்டிலே பிறந்தனா உண்மைக்கு உணவு கிடையாது, தங்குவதற்கு இடம் கிடையாது. அப்படி இருக்க இந்த நாட்டுக்கு எதுக்கு ஓடி வந்தேனா செல்வங்களை களவாடலாம் என்று ஓடி வந்தேன். ஆகையா நாட்டு மன்னர் அயல் நாட்டு வீரருக்கு கப்பப்பட கட்டவில்லை என்று அந்நாட்டு மன்னர் அனைவரும் அந்த மன்னர்கள் அனைவரும் ஓட ஓட விரட்டினார். அமைச்சர் விசாக்கோட்டி வரை நாட்டு சீரழித்து போன அங்கே எழுதி வைப்பார் ஏட்டிலே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு.
அங்கே தலைகுனிய வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு நான் போக போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு சபையோருக்கு வணக்கம். நான் இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு மகனாக பிறந்து மாறன் எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றான். அவன் பயிர முத்து அவன் அயல்நாடு சென்றிருக்கிறான். பட்ட படிப்பை முடித்து விட்டு வர எனக்கு ஒரு தங்கி இருக்கின்றான். அவள் பயிர முத்தழகி. அவளோ நாட்டில் பாடசாலைகளில் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார். என் தந்தை அழைத்ததாக செய்தி என் தந்தையை சென்று பார்க்க வேண்டுமே. இப்படி புறப்படலாம். நாடக கலையை வளர வேணும் நாட்டில் பக்தியை உண்டாக்கணும் கலைமகளை வணங்கணும் நாடக கலையை வளர்ந்தேனும் நாட்டில் புரட்சியை உண்டாக்கணும் கலைமகளை வணங்கணும் நாடு ஜகமதி அன்பு தாயகமே
அறிவில் ஆற்றை தமிழுக்கு பாய்ந்தோட செய்து தமிழுக்கு ராவி வெளிப்படுவதை எப்படி வெளியிட்டு படித்த அனைத்து செல்வத்திலே இந்த உலகத்திலே ஒரு பகுதியாக உள்ளதுதான் சத்தியம். சத்திய சில ஒன்றை வச்சு தீரோடு சேர்ப்போம் அர்த்தம் தெரிவித்தேன். ஆட்டான மேல போட்டுக்கிறாங்க. போன வாழக்கற வளரக்கற வெளியே வந்தாலும் அவர் அன்னதானம் போடுறாரு சாப்பிடுறான். பணம் கொடுத்திருக்கிற பணம் தொழிலா பசங்களாம் கட்டு கட்டா கொடுத்திருக்கிறேன். கட்டு கட்டா கொடுத்திருக்கிறேன். கட்டு கட்டா யார் கட்டு கட்டா வசனம் வரலன்னா எனக்கு தெரியாம எவ்வளோ 1500 ரூபாய். 1500 ரூபாவை கட்டு கட்டு கட்டா தேடி வந்தேன். ஆளே இல்ல. அம்மாவை பார்த்தேன். பொட்டாட்டி வச்சு தான் பணத்தை கொடுத்தேன். பொட்டாட்டி
உமாவோட பணத்தை கொடுத்த உமா பாத்திருந்தா இதுக்கு சாட்சி யாரு? கோடகாலி கேள்வி கேள்வி. ஏய், பணத்தை எங்க அம்மா வந்து கொடுத்தேன். அம்மா வந்த இதுக்கு சாட்சி என் மனைவி. ஆமா. இதை பார்த்தீங்கன்னா நான் கோடிக்கணி கேள்வி. இவனுக்கு 3 பேருக்குன்னா, அவனுக்கு 3 பேருக்கு சாட்சிங்க. ஏய் ஏய் ஓ, இதா அவனுக்கு 3 பேருக்கு சாட்சிங்க. போயா தாங்குவாளா போயா போன காலியாச்சு தாங்குவாளா ஏய் ஓ, ஏய், பரம்பே போடு. ஆட்டாரத்தை விட என்ன தெரியும் உனக்கு? அந்த மத்த கெட்ட புள்ள கேள்வி. ஏய், இது எனக்கு இது waste. நாடகம் இது waste நாடகம் எனக்கு. வேஸ்ட். ஆமா. ஏய், கை நிறைய பணம் கை நிறைய பணம். ஏய், இது நல்லா பண்ண. இதோட நல்ல வேலை தான் நமக்கு இருக்குது. என்ன வேலை? 1008 வேலை நடக்குது. 1008 வேலை. ஆமா வாஜர் வாஜர் தீங்க ஏய், நல்ல ஒரு நட்டு கருவ சேர்த்தா எங்க சூத்துல நாடு என்ன பண்றது மாம்பட்டு கோயில பொறி வச்சுருந்தா நல்ல ஒரு நட்டு சேர்த்தோம் நீ என்ன போட்டு அடிக்க ஏய், இதை விட்டா இதை விட்டா எனக்கு 1008 தொழில் தெரியும். தெரியும்பா ஆமா. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நினைச்சுப்பா என்னது? உட்காண்டா நான் கூட ஏய், ஞாபகம் இல்ல என்னது? இந்த நாடகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னடா பண்ணிருந்தா? நல்லா நினைச்சு பாடுறா சத்தியமா ஞாபகம் இல்லடா. 3 மாசத்தையும் மறந்துட்டியா மாட்டா எவனா நினைச்சு பாக்குறான்? முன்னாடி இருக்கு தேவன் நினைச்சு பாக்குறான். எவன் நினைச்சு பாக்குறான்? நீ நினைச்சு பாக்குறியா நினைச்சு பாக்குறியா எங்கன்னா 50 ராத்திரி ஆளு கப்பல் இருந்து சொல்லு. சேர்த்தா கேட்டா? ஐயோ, தூக்கு. ஐயோ கொண்டு வர்ற நான் போட ஏய், வாடாங்க. கூப்பிட அவனை. வடா ஏய், இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்ட என்ன வேலை? அம்மா வாங்கலம்மா என்னடா, என்னடா? ஏய், வாடாங்க. ஏய், வாடாங்க. ஏய், இது எனக்கு இது waste. வேஸ்ட். இதை விட்டா, இந்த ஊர் தலைவரை பார்த்து, தலைவரை பார்த்து. இந்த ஊர் தலைவரை பார்த்து, சாராய கடைக்கு போயிட்டு போடா. என்ன கடை சாராய கடை. உம்மா கள்ளக்குறிச்சியில கண்ணுக்குட்டி வாங்கினான் பாரு ஓட்ட அதே மாதிரி பொழப்பாங்க உன்னை அதை நான் பார்த்துக்கிறேன். அம்மா போய மாதிரி இஷ்டம் போடும் ஏய், என்ன வேலை? நீ ஆச்சரியத்த நானு. என் கூட வந்து கூப்பிடா. அருமையான வேலை. என்ன வேலை? சூப்பர் டெய்லு. என்னடா வேலை? என்ன வேலை? இட்டு முறை இவனை மானடா இட்டு முறை இங்க முடுவா. என்ன வேலை? ஏய், என்ன வேலை? வேலை. எனக்கு சாராய கடை. சாராய கடை. நான் சாராய கடை பக்கத்துல பக்கத்துல. உனக்கு சாக்கடை கடை படுத்துறேன். என்ன கடை சாக்கடை கடை. என் பதவியை ராஜினாமா செய்ய மழை வந்தா இது நின்னுடும். அம்மா இது நிக்காது. காதல மூக்குல போட்டு கவுனம் உள்ள போகாது. டேய் ஓ, ஐயாவுக்கு என்ன வேலை என்ன வேலை? உனக்கு என்ன வேலை எது விக்கிற வேலை? விக்கிற வேலை ஆனா அவந்து அவரது கோத்தா நக்கிற வேலை. என்ன வேலை கோத்தா நக்கிற வேலை. ஏன் வளைய விரிச்சு போட்டா மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலன்னா நக்கு. உடனே அடிக்க போட உடனே. அடிக்க மாட்டேல? அடிக்க மாட்டேல? அதை நீ கீழே போடு. போடு. ஏய், சும்மா சும்மா அடிக்காத. தப்பு வரல. வராது. ஏன்டா வராது? அச்சை சுத்தி போட்டு ஏய், வாடாங்க. ஐயா விடுங்க நாங்க ஒரு விதனை என்னடா கவி? அப்பா, உனக்கே நமக்கு வர காலத்தாமதம். என்னடா? ஏன்டா காலத்தாமதம்? என்னடா வளைஞ்சு கிடக்குற? நாடு வளர்ந்து யாண்டா வருவதற்கு காலம் தாமதம் அப்படி என்று மன்னன் கேட்கிறான் என்னடா? என்ன கேட்கிறோம்?
இப்ப கேட்டா அவைக்கு வர ஏன் காலத்தாமதம் அட இதுயா கேட்டுக்கிறா இந்த தடாவுல கேட்கிறேன் எனக்கு அந்த பக்கம் காது கேட்காதுங்க கேட்காது சொல்லு அட பாக்கறத வந்தேன் வாங்கினா புது வாட்சி ஆச்சி அதுல படிச்சுதான் நாலு தூசி தூசி அத ரிப்பேர் செய்யறது வந்த வாசி. அங்க நின்னுட்டா ஒரு காசு என்ன சொல்றா அவன் மேல காதல் வலிய வீசி அவளை கூட்டிட்டு போட வேண்டாம் வீசி மெயினா வச்சு ஜம்மா ஜம்மா என்னடா என்ன ஏட்டா நீதான் கூட்டி போன மேல பீச்சுக்கு அங்க என்ன நடந்தது தெரியும் நடந்திருக்கும் அதுதான் தெரியும் உனக்கு நடந்தது எனக்கு என்ன நடந்தது அறியாத வயசுல கௌரி கற்பகத்தை யாரு கற்பகம் பாலுடைய ஆயம்மா யார் சொல்லுங்க ஓ யாரா சொல்லுங்க ரூட்டி போயிட்டாங்க அதான் உதவாங்க பாரு ஊருல யாரு யாரு சொல்லணும் யார் சொல்லணும் அங்கதான் ஊரே காரி முடியுது எங்க அது? எங்க அதான் அவனும் அது. வணக்க டேய் உனக்கு ஏன் காலத்தாமதம் அதான் லேட்டு அதான் இல்லையா? கற்பகத்தை வச்சுக்க போறா நேற்று தான் முடிஞ்சது அதான் ஏன்டா ஊருக்கு மாட்டோம் வீட்டுக்கு போய் அது என்ன பண்ணலாம் ஏட்டா காலத்தாமதம் கேட்டால் இருவரும் கட்டுக்கதையில கொட்டி அழைக்கிறீங்க நீங்க எந்த நாடு இது எந்த நாடு அதே நாடுதான் அதே கதைத்தான் ஞாபகம் வச்சு இல்ல, நேத்தான் கேட்டேன். அதேதான் மறக்காத அதே நாடு பேர் தெரியல பொண்ணு. என்ன செய்யாமனே தெரியல எனக்கு நாடு பேர் தெரியும். ஆட்டானவங்களா உட்காந்துக்கிறாங்க ஆளுக்கு ஒரு சொல்லு, இது எந்த நாடு வயல் பேர மறந்துக்கிறாங்க யாரு யாரு சத்தியமொழி நாடு ஆமாங்க அப்பா, சப்பா நாஞ்சா நாஞ்சா யாரும் தெரியாத போக்கு போட்டாங்க பாவம் பண்ணோம் பூண்டு விற்கிறவனும் புளி விற்கிறவனும் டீ விற்கிறவனும் சம்சா விற்கிறவனும் பொறி உண்டை விற்கிறவனும் இவங்கெல்லாம் கப்பல்ல சேர்த்து ஐயா என்ன வேலை செய்யறீங்க ஐயா புத்து சோத்துக்கு பூத்தாரி அவர் மொத்த சோத்துக்கு போட மாட்டேங்கிறார் ரெண்டு சோத்துக்கு தாளம் போடுகிறார் புடி சொத்துக்கு பொட்டி ஏய், நாஞ்சா எதுவும் கத்துக்கிறியா நான்யா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டேன் வெட்டுக்கலாமா கத்திய அவன் பாடிக்கிட்டு வந்தான பாட்டி எதெல்லாம் பூச்சுது 8 வருஷமா அவன் கூட பூத்தாடிக்கிற கெடுக்க முடியல நீங்க பாடுற பாடு கூட புரியல எதனா ஒரு அடி சொன்ன சொல்லு பாடுறா 1000 ரூபாய் தரும் உங்களுக்கு பாடுறா பாடுறா பாடுடா யாரு? பாட்டு வருது ஏதோ பொம்பாடு வருது என்ன வருது என்ன அதோட எடுத்துக்கிறான் தாட்டி இவங்க அம்மா தான் போட்டு நல்லா பெத்து போட்டா பப்புன்னு வேச ஆடுற எங்க அம்மா மானாவரியா புடிக்க போட்டா நான் யாரு நான் யாரு நான் எந்த நாடு பவுடர் போட்டாரு இந்த மாடு சும்மா அடிக்காத சொல்றா முட்டை ஒன்றும் எங்க இருக்குது முட்டை பாம்பு முட்டை வச்சு என்ன சொல்றா முட்டை மேலேயே பாம்பு படுத்துக்குது இப்ப நீ அடிக்கணும் என் பாம்பு கிளம்பணும் அது விஷத்தை ஏய் நாஞ்சா ஏய் அது தாக்கா இருக்கும் முன்னாடி நாயா கேக்குறேன் உன் தாக்கா இருக்கும் சொல்லு ஏய் என்ன யாரு யாரா ஏய் யாரா ஏய் சத்திய சீரமண்டல் எப்படியோ கத்துக்கிறா இந்த சத்திய நாட்டை சத்திய யாட்டை சத்திய சீரமண்டல் விபத்து ஆமந்தார் வாழ்க்கை
வந்துருங்க. என்னப்பா இடம் காலியா இருக்கு. வாஜியார் கொஞ்சம் காலியா இருக்கு. ஐயோ, அது நம்பி போகணும். வாஜியார் தான் செத்துட்டாரு. அடுத்தது அவர் பேரை எழுதலான்னு யார் பேரா? ஏய், சத்தியம் வேண்டும். என்ன? சத்தியம் தவறாது. இந்த சத்தியம் நாட்டை சத்திய சீரமனை விபத்தி நீரோடு சாஸ்திரம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து அமர்ந்து சத்தியம் என்ற செங்கோலை கரத்தில் தாங்கி உண்மைதான். முறையிட்டு பார்த்தால் என்ன சிரிச்சு கிடக்கு? மெட்டல் மட்டலடா ஏய், சொல்றா. மன்னனா மாடு மாடு மேய்க்கணும். சத்தியபுரி நாட்டில முறையிட்டு நாங்க எல்லாம் கலைந்து போனா கூட முறையிட்ட பார்த்தாலும் முறை என்பதே காண முடியும். காண முடியாது. சத்தியாவுடைய பெண்ணை விடமுடித்து ஆனா முடித்து 3 செல்வங்கள் பிறந்தது. எப்படி முக்கிய 3 பார்த்து 3 குழந்தைகள் மூத்தவனோ மாறன். மூத்தரா ஏய், மூத்தவனோ மாறன். மூத்த மகன் மாற இளையவனோ முத்தி. ஒத்து முத்தி. ஒரே மகள் ஒப்பற்ற மகள் முத்தழகி. இல்லவரசி முத்தழகி முத்தழகி பாடசாலையில படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடவா இருந்தாலும் ஆவல் அப்படி 3 செல்வங்களை பற்றி சிறப்பாக வாழ்ந்து வருகின்றார். ஆமாங்க இருந்தாலும் அமைச்சர் பார்க்க வேண்டும். அமைச்சர் வருகிறார். அமைச்சர் வருகிறார். அம்மா வந்து நின்னா பொழுதுக்கு அறுவடை யாருன்னா தலைக்கும் குழந்தைங்க வச்சிருந்தா எழுத்து யாரோ நம்ம ஊருக்கு யாவூர் விட்டுட்டு ரொம்ப நேரம் பார்க்காத வந்து என்ன பேசுறாங்க உப்பிட்டா அப்படியா வணங்குகிறேன் 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 வாழ்க்கை வாழ்க்கை அமைச்சர்களே வாழ்க்கை. என்ன அவசரமாக காரணம் என்ன அமைச்சர்களே காதோறும் நினைத்தபடி கதை முடிவை காட்டில் உரைத்தான். எனக்கோ வயது கடந்து விட்டது. ஆகையினால் இந்த நாட்டின் பொறுப்பை அவன் மாறனுக்கு ஒப்படைக்க வேண்டும். மாறனுக்கு படுக்க வேண்டுமா பேசிக் கொண்டிருக்கிறோம் இளவரசர் வருகிறார். தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தாளாட்டி வளர்த்தாயப்பா என்னை நீ காப்பாயப்பா. தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தாளாட்டி வளர்த்தாயப்பா அன்போடு காப்பாயப்பா. நான் பெற்ற செல்வமே நீ கூடிய சீக்கிரத்தில் சேர்த்து விடுவாய் நன்மைகளை சேர்த்து விடுவாய். ஐயா பையனை வேற யாராவது காரணம் ஏய், பரவாயில்லை, காரணம் அப்பா என்றுமில்லாமல் எனக்கு காரணம் என்னப்பா மகனே வாரா உன்னை ஏன் வர வைத்தேன்? எதற்காக வர வைத்தேன் தெரியுமா? தீர்ப்பு அதிகமாக உன்னுடைய விருப்பம் என்ன மகனே? அப்பா என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏய், விருப்பம் என்ன? அதை காது கேட்க தமிழ்ல பேசுகிறா, தமிழ்ல பேசுகிறா. ஏன்டா வயவயா போய் பேசுகிறேன்? ஏன்டா வாழ்வந்தாய் அப்பா அம்மா தமிழ்ல ஏய், பேசுறேன் அவங்களே கொடுத்தாங்க ஆ அவர் போட்டு அந்த துணிலாம் எடுத்து உன்னுடைய விருப்பம் என்ன? அப்பா என்ன வார்த்தை உரைத்து விட்டப்பா என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா உண்மைதான். நான் ஒரு சின்ன சிறியவன் ஏதும் மரியாதவன் அதனால் நான் தான் பார்க்க வேண்டும்
அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்துவிட்டு நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். போயிட்டு வரப்பா. ஐயா, இந்த நாட்டை ஏய், என் தலைமை குத்தி போறேன். ஏய், இந்த நாட்டை எத்தனை ஆண்டுகால வகை பல ஆண்டுகளாக ஆனா எனக்கு இந்த நாட்டை ஒப்படைக்காமல் அவன் மகனுக்கு ஒப்படைக்க போகிறான். உண்மைதான் ஐயா. விடமாட்டேன். பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கிறார் இந்நாட்டு இளவரசி முத்தழகி வந்தவுடன் மணிமொழி சுட்டு விழா. என்ன நடக்கும் பார்க்கிறேன். உயிரினும் உமப்படும் இன்னும் வல்லவனை குரலை கேட்பார். இது தெரிகின்றது இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்திய சில மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகு என பெயர் படுத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் வந்து கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் இன்றோ பாடசாலை விடுமுறை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தொழில்களை பார்த்து ஆடி பாடி மகிழ்வது வரைக்கும் அல்லவா. கிண்டி கவிதா ரோஜா மீனா